மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. ஏதேதோ ஆயாச்சோ இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ. கிடாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிடாதே அது பாவம் கொள்ளாதே. ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி கூட ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி? எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது? 1,00,000. சரி, நான் பேசுகிறேன் மேம். இன்னைக்கு வரைக்கும் இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாதுன்னு யாருமே அலோ பண்ணல. நான் வேணா நாளைக்கு கேட்டு சொல்றேன். நம்ம 3 பேருமே போவோம். ஐயோ 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 ஐயோ, இப்படி அடிக்கடிக்கா பொய் சொல்லிட்டு போற பண்ண நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஷாப்பா டே லைட் ஃபேன்லாம் போடுறா. அப்பா என்ன வெயில் என்ன வெயில். சம்மர் முடிஞ்சிருச்சுன்னு தான் பேரு, வீட்டுக்குள்ள வந்தாலே சொட்டிங் தாங்க முடியல. முரளி அப்படியே வரும்போது ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் தான்ப்பா எடுத்துட்டு வாயேன். அப்பா பா தேங்க்ஸ்ப்பா. இப்பதான் எனர்ஜி வந்த மாதிரி இருக்குப்பா. சரி நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் முரளி. அப்புறம் பேங்க்ல ஏதாவது லேட்டஸ்டா ஹாட் நியூஸ் கேள்விப்பட்டியா? என்னது? நீயும் மேனேஜர் சுஜாதாவும் தானே ஹாட் டாபிக். என்கிட்டே கேட்டிருக்காங்க. என்ன சிவா உன் ஃப்ரெண்டு கட்சி மாறின மாதிரி தெரியுது, ஃப்ரெண்ட்ஷிப் காத்து வேற பக்கம் அடிக்குதுன்னு. ஏண்டா அங்க இருக்கிறவங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு என்னப்பா தெரியும், நானே ஒரு புள்ள பூச்சி, வாயில விரல வச்சா கடிக்க தெரியாத அப்பாவி. யாரு நீ? அப்பாவி அப்படியே அடிச்சேன்னா? ஏன்டா என்கிட்ட கேக்குற? எனக்கே வர வர டவுட் வந்துருச்சு. எலியும் பூனையுமா இருந்த 2 பேரும் இப்ப எல்லாத்தையும் இணைஞ்சில வழங்குறீங்க. ஆபீஸ் அவர்ஸ்ல ஹோட்டலுக்கு போறீங்க. எப்பவும் எரிஞ்சு விழுற அந்த அம்மா முரளின்னு ஊத்துக்குழி வெண்ணையெல்லாம் உருகுது. முன்னெல்லாம் எதா இருந்தாலும் அந்த அம்மா உன் டேபிளுக்கு வந்துதான் கொந்தளிச்சுக்கிட்டு போகும். இப்போ க்ளோஸ்டு கேபின்குள்ள மீட்டிங் நடக்குது, அதுவும் அடிக்கடி நடக்குது. அது என்ன சிதம்பர ரகசியம்? ஏண்டா எதுவுமே தப்பாவே யோசிக்கிறீங்க? அன்னைக்கு நான் பண்ண ஒர்க்குக்கு அப்ரிஷியேட் பண்ணி ட்ரீட் தரேன்னு ஹோட்டலுக்கு கூட்டு போனது ஆடிட்டர். சுஜாதா கூட வந்தாங்க. அதே மாதிரி நேத்து மிலிட்டரி ஆண்டியோடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அது எஃப்டியா மாத்தலாமான்னு ஆண்டியை கேட்க சொன்னாங்க. ஆண்டி வேணான்னு சொல்லிட்டாங்க. அது சொல்றதுக்காகத்தான் அவங்க கேபினுக்கு போனேன். இதுதான் நடந்துச்சு. நீங்க என்னடான்னா நாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பாம்பு எப்படி வைக்கிறதுன்னு ஒரு சீக்ரெட் பிளானிங் பண்ற மாதிரி எல்லாம் அபாண்டமா பழிய போடுறீங்க. சரி, ரஜினி மாதிரி பஞ்ச் டைலாக் பேசிட்டு போலான்னு நினைச்சேன். நீ கௌரவம் சிவாஜி மாதிரி ஆர்கியூ பண்ண வைக்கிற. டேய் வேணாண்டா, அவங்க 2 பேரும் லெஜெண்ட்ஸ். உன்னோட அவங்கள கம்பேர் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தாத. சரி விடு. நேத்து பேங்க் மேனேஜர் ரூமுக்கு போய் மிலிட்டரி ஆண்டியோட அக்கௌண்ட் டீடைல்ஸை எஃப்டியா மாத்த வேண்டாம்னு சொல்ல மட்டும் தான் போனேன்னு சொன்னேன்ல. அதை பேசுறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமா? சரி நிதானமா பேசினா கூட 10 நிமிஷம் ஆகுமா? அதுவும் நீயே சொல்லிடு, இல்லனா அதுக்கும் ஒரு காரணம் சொல்லிடுவேன். சோ நீ சொன்ன 2 விஷயத்துக்கும் 5 நிமிஷம் போதும். ஆனா நேத்து நீ மேனேஜர் ரூம்ல அவங்க கிட்ட 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்த. டேய் நாங்கெல்லாம் ஏப்ரல் ஃபுல் டேவையே ஃபுல் பண்ணவங்க, என்கிட்ட ஏமாத்தாத. இத பாரு, டைமும் செகண்ட்ஸும் பார்த்து பேசுறதுக்கு நாங்க ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஓடல. ஆஃபீஸ் விஷயம் தான் பேசிட்டு இருந்தோம். இதுக்கு மேல நீயும் இந்த முட்டாள் கூட்டமும் என்ன நினைச்சாலும் ஐ டோன்ட் கேர். அப்படியா சார்? அப்ப என்விஆர் கிட்ட 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கீங்களே, அது உங்களுக்குன்னு கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணாலும் நான் நம்ப தயாரா இல்ல. எனக்கு ஏற்கனவே காதுல கடக்குன்னு குத்தியாச்சு சார். இப்ப சொல்லுங்க, அது யாருக்கு? டேய் உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையாடா? என்விஆர் வெளியில ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்றா அப்படிங்கிறது சுஜாதா மேடம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சா அவன் இன்னும் கம்மி ரேட்டுக்கு கொடுப்பானே.
நான் கேட்டது அர்ச்சனா ஹஸ்பண்ட் பிசினஸ் 3 months அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்காக கேட்டேன். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர் ஆன் பண்றேன், கேட்டுக்கிறியா? ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்புங்கடா. உன்னை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சரி, கத்திரிக்காய் முத்துனா கடத்துறதுக்கு வந்தானே ஆகணும். அப்போ வச்சுக்கிறேன் கச்சேரிய. ஆமா, காவியாவோட ஏடிஎம் ஃப்ரெண்ட்ஷிப் அதை சுத்தமா விட்டுட்டல்ல? என்னடா விளக்கண்ண குடிச்ச மாதிரி லுக் விடுற? நான் உன் கூடவே இருக்கிறேன். அப்படி இருந்தோம் சைலண்டா பண்றத பண்ணிட்டு என்டிஆர் கிருஷ்ணர் வேஷத்துல சிரிக்கிற மாதிரி சிரிக்கிற. டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு கொடுத்த காசை அவ யார்கிட்ட இருந்தாவது கடன் வாங்கியிருக்கணும். அதை ரீபே பண்றதுக்காக அவ செயினை வந்து அடகு வச்சிருக்கணும். அவ என்ன லவ் பண்ணலைன்னாலும் நான் அவளை ட்ரூவா தானே லவ் பண்ணேன். அந்த லவ் இல்லைன்றதுக்காக நாம என்ன சின்ன பசங்களா? கா விட்டதும் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்கறதுக்கு? நீ கேட்கறதே அசிங்கமா இருக்கு. அதான் பணத்தை கட்டி செயினை வாங்கி திருப்பி கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறமா தான் என் மனசு நிம்மதியாச்சு. ஆனா என்னை பொறுத்தவரை அவ ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். பேங்க்கு வரும்போது பேசினா பேசட்டும், இல்லைன்னா நோ ரிக்ரெட்ஸ். மச்சி, உண்மையாவே உங்ககிட்ட எம்ஜிஆர் வாசனை அடிக்குதுடா. நீ போகிற வேகத்தை பார்த்தா ஓட்டுற பஸ் டிரைவரையே எழுப்பி தாய் குளத்துக்கு இடம் கொடுங்கன்னு சொல்ற பரம்பரையில் இடம் முடிச்சிட போல இருக்கு. இன்னைக்கு சர்பத் சாப்பிட வேண்டாம் நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட பேசின பிறகு இன்னைக்கு என் பொண்டாடி திட்டினாலும் பரவாயில்ல, மலை ஏறியே தீருவேன். பாய் பாய். அம்மா, வாமா விஜய். இந்தாங்க. நானும் சேகரும் காய்கறி வாங்க கோயம்பேடு மார்க்கெட் போயிருந்தோம். அங்க ஹோல்சேல்ல ரேட் கம்மியா இருந்ததா, அதான் ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல வேலை பண்ண விஜய். இந்த 10 நாளா காய்கறி விக்கிற விலையில சமையல் கட்டு பக்கமே போக முடியாது போல இருக்கு. இந்த தக்காளி 100 ரூபாயில இருந்து இப்பதான் 50 ரூபாய்க்கு வந்திருக்கு. வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு பார்த்தா பீன்ஸ் கேரட் கிலோ 100 ரூபாய் 80 ரூபாங்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. பிரியாணி பண்ணணும்னு நினைச்சவ கடைசியில எலுமிச்சம்பழ சாதம் பண்ணி வச்சிருக்கேன். சரி சரி, நீ உட்காரு, சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். உட்காரு. என்னம்மா, பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. ஆமா, பிரகாஷ் எங்கப்பா? சாரு டோஃபல் எக்ஸாமுக்கு படிக்கிறாரு. ஸ்பெஷல் கோச்சிங் வேற. அது ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 20,000. அவருக்கு என்ன, எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு அக்கா சுஜாதா இருக்கா. நான் தான் பிசினஸ் அடிச்சுக்கிறேன். காதலியா வாங்கிக்க மாட்டேங்கிறா. எல்லாத்துக்கும் ஒரு குடுப்படம் வேணுமா? ஏன்பா, அவன் தான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? ஒழுங்கா கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலைக்கு போக வேண்டியதானே? அங்க கேளு, என்கிட்ட கேட்காத. பிரகாஷ், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அதான் பிடெக் படிச்சு முடிச்சிட்டல, அப்புறம் எதுக்கு டோஃபல் கீஃபல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க? இப்படியே படிச்சிட்டு இருந்தனா எப்ப வேலைக்கு போய் சம்பாரிச்சு இந்த குடும்ப பொறுப்பை ஏத்துப்ப? இங்க பார், சும்மா தெருவுல மீட்டிங் போட்டு பேசுற மாதிரிலாம் இங்க வந்து கத்தாத. படிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ற? இப்ப என்னதான் வேணும் உனக்கு? நான் படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போனா என்னால பெருசா சம்பாதிக்க முடியாது, லைஃப்ல செட்டில் ஆகவும் முடியாது. அதனால மேல படிச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கலான்னு பாக்குறேன். படிக்கிற காலத்துல படிக்கிறத விட்டுட்டு அப்புறம் ஏன்டா படிக்கலன்னு என்னால வந்து தலைய புரண்டிட்டு இருக்க முடியாது. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது அக்கா, அவங்க எல்லாம் யோசிக்கணும். உனக்கு ஏன் வலிக்குது? போ போ, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. உனக்கு ஏன் வலிக்குது? போ போ, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. ஏண்டா, எப்போ உன்னை பத்தியும் உன் ஃபியூச்சரை பத்தியும் மட்டும் தான் யோசிப்பியா? இந்த குடும்பத்துக்காக, உன் படிப்புக்காக கல்யாணம் கூட பண்ணிக்காம ஒருத்தி இருக்காளே, அவளை பத்தி யோசிக்க மாட்டியா? அக்கா படிக்க வைக்கிறா, அக்கா வாங்கி தரான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்ல தெரியுதுல்ல. அந்த அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்,
அதுக்கு நம்ம வேலைக்கு போனோம்னு உன் புத்திக்கு படலையா? உன் வாழ்க்கை உன் சந்தோஷம்னு செல்ஃபிஷா இருக்கிறத விட்டுட்டு மத்தவங்க வாழ்க்கைய பத்தியும் கொஞ்சம் யோசி. எப்படி என்ன பத்தி மட்டும் நான் செல்ஃபிஷா இருக்க கூடாது, மத்தவங்கள பத்தி நான் யோசிக்கணுமா? இத நீ சொல்றியா? நமக்கு மேல ஒரு அக்கா இருக்காளே, அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாம பண்ணிக்கலாமா நீ யோசிச்சியா? நீ மட்டும் உன் லைஃபை சூஸ் பண்ணிக்கல, அது மட்டும் சுயநலம் இல்லையா? பெருசா பேச வந்துட்ட. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்பப்போ பிசினஸ்க்கு பணம் வேணும்னு நீயும் மாமாவும் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல அக்கா கிட்ட காசு வாங்கிட்டு போறீங்களே, அதெல்லாம் சுயநலம் இல்லையா? இதெல்லாம் என்னைக்காவது நான் உன்கிட்ட கேட்டிருக்கேனா? அந்த டீசன்சிய நீயும் ஃபாலோ பண்ணு. அதுக்கு முன்னாடி just leave me alone and just mind your own business. Get lost. விஜய், இங்க என்ன பண்ற? ஏன் படிக்கிறவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? வெளில போ. பிரகாஷ், நானும் அப்பல இருந்து பாத்துட்டே இருக்கேன். எல்லார்கிட்டயும் எரிஞ்சு எரிஞ்சு விழற. என்ன ஆச்சு? அவ உன்னோட சிஸ்டர். அவ தப்பா பேசினாலும் நீ பொறுமையா எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு பதிலுக்கு பதில் பேசிட்டே இருந்தா அது பிரச்சனையை சால்வ் பண்ணாது, அக்ரிவேட் தான் பண்ணும். உன்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் இக்னோர் இட். இல்லனா என்கிட்ட வந்து சொல்லு. பெரிய இவ மாதிரி சண்டை போடுறதெல்லாம் விட்டுடு. என்ன புரிஞ்சுதா? ஒழுங்கா படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு. என்ன? சாரிக்கா, விஜயக்கா தான் சும்மா ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, படிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. என்ன? சரி, நாளைக்கு என்னோட salary கிரெடிட் ஆயிடும். நீ கோச்சிங் கிளாஸ் ஃபீஸ் கட்டிட்டு மண்டே ஜாயின் பண்ணிக்கோ. என்ன? சரி, கேரி ஆன். என்ன கோமா? இங்க பாரு, இங்க யாரோட பேச்சையும் கேட்டு நீ பிரகாஷ் விஷயத்துல தலையிடாத. இல்லக்கா, அவன் எப்பவும் தன்னை பத்தி மட்டும்தான் செல்ஃபிஷா யோசிச்சுட்டு இருக்கான். படிப்பை முடிச்சிட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சாதானே இந்த ஃபேமிலி பர்டன்ஸ்ல இருந்து நீ ஃப்ரீ ஆவ. அப்பதானக்கா உனக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு ஏற்பாடு பண்ண முடியும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் கவலைப்படுறது தப்பாக்கா? உனக்கும் வயசாயிட்டே போகுது. கல்யாணம் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லக்கா. இப்ப பார்க்க ஆரம்பிச்சா எத்தனை நாள் ஆகுமோ? இதெல்லாம் அவ யோசிக்கணுமா வேணாமா? இன்னும் படிக்கிற வருஷத்தை தள்ளி போட்டா உன் சந்தோஷமும் தள்ளி போகுதுக்கா. அதுக்குதான் அவனை திட்டினேன். விஜய், எனக்கு பிரகாஷ பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவன் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் இந்த குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நல்லபடியா ஏத்துப்பான். அந்த ஒரு விஷயத்துல நான் 100% கான்பிடென்ட்டா இருக்கேன். இவ்ளோ வருஷம் நான் பொறுமையா வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டேனா? எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம் வரணும்ல. பை தி வே, இதோ நம்ம சேகர் கேட்ட 1 lakh லோனை நான் ரெடி பண்ணிட்டேன். பேங்க் ஆடிட்டிங்னால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால நான் வெளியில ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கேன். அதனால எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் தேவையில்லை. நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போ. ஆனா இன்னொன்னு வந்து நீ சேகர் கிட்ட ரொம்ப முக்கியமா இந்த 2 விஷயத்த சொல்லு. ஒன்னு, உங்க கம்பெனியோட கரண்ட் அக்கவுண்டோட 2 செக் லீவ்ஸ் எனக்கு சைன் பண்ணி கொடுக்க சொல்லிடு. இன்னொன்னு, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேகரோட அப்பா பேர்ல இருக்கு. அதை எல்லாத்தையும் மாத்தி சேகர் பேர்ல போட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லு. அப்பதான் ஃபியூச்சர்ல ஏதாவது லோன் வாங்கினா ரொம்ப ஈஸியா இருக்கும் விஜய். 2 நாள்ல இந்த கேஷ் ரெடி ஆயிடும். நான் வந்ததும் உனக்கு கால் பண்றேன். எனக்கு பேங்க்குக்கு லேட் ஆயிடுச்சு. நான் போய் ரெடி ஆகுறேன்.
தரேன்ப்பா. அம்மா விஜய் விஜய் ஒரு நிமிஷம். என்னப்பா? அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது. சுஜாதா கூட ஒரு சின்ன மனஸ்தாபம், அதான் அவகிட்ட கேட்க முடியலம்மா. எதுக்குப்பா 500 ரூபாய்? என்னம்மா 500 ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் கேட்ப போல் இருக்கு. என்னம்மா 500 ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் கேட்ப போல் இருக்கு. கொடுமா, ரொம்ப யோசிக்காத. ஏதாவது யூஸ் பண்ற பொருள் வேணும்னா கேளுங்க, வாங்கி தரேன். மத்தபடி ஒரு பைசா தர மாட்டேன். ஏதாவது பொருளா கேட்டா வாங்கி தரானாம். ஏன் ஆடிக்கார் வாங்கி தாயேன், யூஸ் பண்றேன். 500 ரூபாய் கொடுக்க துப்பு இல்ல, பேசுற பேச்சு. ச்சே. அக்கா, 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 அக்கா. அக்கா, நடி உங்க அக்கா வீட்ல இருக்காங்களா இல்லையா? ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சாச்சு. நீ வேற காக்கா மாதிரி அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டே இருக்க. உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வரல. நீ இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் கத்திக்கிட்டே இருந்தே வச்சுக்கோயேன், நிஜமாவே காக்கா தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல சாதம் வச்சிருவாங்க. சொல்ல முடியாது. நீ என்ன காமெடி பண்றத நினைப்பா? எல்லாம் என்கிட்ட மட்டும்தான். அதான் உங்க லட்சணத்தை உங்க பெரியம்மா வீட்டுல பாத்தனே. என் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்கன்னு பெரிய வீரப்ப சொன்னீங்க. ஆனா உங்களை மறு பேச்சு பேச விடலையா அவங்க? காதே வலிக்குது. ஏதோ அந்த காலத்து தூர்தர்ஷன் டிராமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. அக்கா, அக்கா. இவ வேற நல்ல வக்கனியா வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு. அக்கா, அக்கா. என்ன மாதிரி மிடில் கிளாஸ்க்கு கஷ்டமே இல்லாம வர்றது தூக்கம் தான். அதையும் கெடுக்கிறதுக்குனே வந்துடுறாங்க. கதவை திறக்கா. அக்கா, அக்கா. அர்ச்சனா வாய்ஸ் மாதிரி இருக்கு. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? அர்ச்சனா வா, உள்ள வா. வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. வா, உட்காரு. உட்காருங்க. உங்க 2 பேரையும் இந்த நேரத்துல ஒன்னா பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? இல்ல பரவாயில்ல, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். உங்க பையன் இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலையா? மணி 3 தானே ஆகுது. அவன் 4:45க்கு தான் வருவான். வந்தா பசி தாங்க மாட்டான்னு இப்பதான் மீனாயினா உப்புமாவும் சட்னியும் பண்ணி ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து உட்கார்ந்தேன். அப்படியே அசந்து தூங்கிட்டேன். நீங்க வந்தது கூட தெரியல. ஏன் அர்ச்சனா, மீனாயினா உப்புமானா உனக்கு ரொம்ப இஷ்டமாச்சே, கொஞ்சம் டேஸ்ட் பண்றியா? வேண்டாக்கா. எங்க அது என்ன மீனாயனா உப்புமா? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. அது ஒன்னும் பெரிய சைனீஸ் ஐட்டம்லாம் இல்லங்க. காலையில டிஃபனுக்கு பண்ற இட்லி மீந்து போனா அதை பிச்சு போட்டு அதுல வெங்காயம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து தாளிச்சு கொட்டினா மீனாயினா உப்புமா ஆயிடுது. சூடாத தேங்காய் சட்னியோட சாப்பிடுறப்ப அவ்வளவு நல்லா இருக்கும். எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். என்னடி நீ வேணான்னு சொல்றது அதை விட ஆச்சரியமா இருக்கு. சரி, எங்க இருந்து வரீங்க? இங்க பக்கத்துல இவரோட பெரியம்மா வீட்டுக்கு வந்தோம். அதே ஏன்டி இவ்வளவு சோகமா சொல்ற? அங்க ஏதாவது விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்களா? ஆமா, அது ஒண்ணு மட்டும்தான் இப்போ குறைச்சல். நீ வேற ஏங்க எரிச்சல கலப்புற?
நம்ம முரளி அண்ணாவுக்கு இவரோட பெரியம்மா பொண்ணை கேட்கலான்னு போனோம். என்ன சொன்னாங்க? அவங்க பொண்ணு மேல படிக்கணுங்கிறாருன்னு சாக்கு சொல்லிட்டாங்க. பொண்ணு நல்லா இருக்கும், இவர் வேற நான் சொன்னா கேட்பாங்கன்னு சொன்னாரு. கடைசியில டீசெண்டா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு தான் நல்லா நோஸ் கட் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு தான் தலைவலி. அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு பணத்துக்காக போகணும்னு, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற பொண்ணை பேசி முடிக்கணும்னு ராத்திரி பகல்னு அலையிறோம். யார் தயவும் இல்லாம வாழ்றதுக்கு கடவுள் அள்ளி கொடுத்தும் ஏன் நாய பேய அலையுதுங்க? ஏங்கா, கேட்கவே உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டத்தை விடு. ஏண்டி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா? வீட்டுக்கு மூத்தவ பெரியவன்ற ஒரு மரியாதையே இல்லாம போச்சு. ஏதோ கூட பிறந்த பொறப்புன்றதுனால எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியதா ஆயிடுச்சு. கோவில்ல பார்த்தோமே அந்த பொண்ணு விஷயத்த நான் உன் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போகல? அது மாதிரி உனக்கே சொல்லி கூப்பிடணும்னு தோணல? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்பதான் முரளி அண்ணனுக்கு புத்தி வந்தது. அன்னைக்கு கோவில்ல பார்த்த பொண்ணையே பேசி முடிங்க எனக்கு ஓகேன்னு சொல்லிடுச்சு.